இனத்தை எடுத்து பாருங்கள். 20 லட்சம் மக்கள், 1 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. 20 லட்சம் பேர் வாழ வழி இல்லாமல் ஒரு பகுதியிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு என்ன என்பது தெரியாது. இன்னும் அடுத்த நிமிடம் நமக்கு மேல குண்டுகள் விழுமா விழாதான்னு தெரியாது. இந்த ஒரு கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏமன் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு. அங்க இருக்கக்கூடிய மக்களிலே 95% பேர் பாதுகாப்பான குடிநீர் இல்லாமல் வாழ்கிறார்கள். தண்ணி இல்லை, சாப்பாடு இரண்டாவது, தண்ணீர் இல்லாமல் வாழ்கிறார்கள். இப்படி உலகத்தினுடைய எந்த பகுதியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் ஒரு வகையான பயத்துடனும் அச்சத்துடனுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அடுத்த கட்டத்துல நாம் இந்த சமூகத்தில் வெற்றி பெற வேண்டும். எல்லா சமூகத்துக்கும் அது ஒரு குறிக்கோளா இருக்க வேண்டும். அதை நோக்கி பாடுபட வேண்டும். இப்ப வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரு சமூகம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டும் போது சூரா ஹஜ்ஜில 22வது அத்தியாயத்துல 77வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, அர்கஉ வஸ்ஜுது, ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், தொழுவுங்க, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் சொல்லி காட்டுறான். வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். ஃபஅஃபாலுல் ஹைராத், நன்மையான காரியங்கள் செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்கள் ஆகலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். 4 செய்தி சொல்றான். ருக்கு செய்யுங்க, சுஜூது செய்யுங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், நன்மையான காரியங்களில் ஈடுபடுங்கள். முஸ்லிம்கள் தொழுவோம், தொழுகை எல்லோருக்கும் கடமை, தொழணும், கட்டாயமா தொழணும். தொழுகை நிலைநிறுத்தவர்கள் இருந்தா வெற்றி பெறணும்டா தொழுகணும் அப்படிங்கிறதை இந்த நேரத்தில் செய்தியாக ஏற்று நாம் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும். இன்று நன்மையான காரியங்கள் நம்ம எத்தனை பேர் செய்யறோம்? தொழுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தொழுதுட்டோம், அல்லாஹ்வை மட்டும் வணங்கிட்டோம், இணை வைக்கிறது இல்லை, சிறுக்கான காரியங்கள்ல ஈடுபடுறது இல்லை. ஆனால் நன்மையான காரியங்கள் எதை செய்கின்றோம், எப்படி செய்கின்றோம், இந்த சமூகத்துக்கு நாம செய்கிறோமா? ஒரு நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக அந்த சமூகம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகும்? போரின் மூலமாக படப்படாத வெற்றிகளை எல்லாம் இந்த மாதிரி சேவைகள் மூலமாக பெற முடியும். அவைகளிலே நாம் இறங்கி செய்தோம் என்று சொன்னால் அந்த வழியாக நாம் பெரும் பெரும் வெற்றிகளையும் பெற்றுவிட முடியும் என்பதை நாம் உள்ளத்திலே நிலைநிறுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இந்த மாதிரி சேவைகள் இப்ப